முத்துவின் வின்எஸ்எஸ் பிராண்ட் அரிசிகள் தரத்திலும் சுவையிலும் என்றும் நம்பர் 1. நான் மயிலாடுதுறையிலேருந்து வரேன். எனக்கு மாடலிங்கிறது ரொம்ப கனவு, சின்ன வயசுலேருந்து பேஷன் அப்படின்னு இல்லை, சடனாக ஒரு ஸ்பார்க், இதுக்குள்ளே நம்ம ஏதாவது சக்ஸஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஸ்பார்க்கு. என்னுடைய மாடலிங் ஃபீல்டை வந்து நான் ஸ்டார்ட் பண்ணும்போது கல்யாணம் ஆகி குழந்தை 8 மந்த்தாக இருக்கும்போது தான் ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ இந்த மாடலிங் பேஜ் இது என்னோடய ஃபஸ்ட்டு ஈவெண்ட், இன்டர்நேஷ்னல் லெவலில் நான் போயிருக்கேன், பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கேன். 5 நாள் நடந்துச்சு. வெவ்வேறு கண்ட்ரிலேருந்து இது போல் எங்களை போல் கண்டஸ்டன்ஸ் வந்திருந்தாங்க. நம்மளோட டேலண்ட்டை காட்டுறதுக்கு இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. நம்மளோட கல்ச்சரை எல்லா கண்ட்ரிலையும் ஸ்ப்ரெட் பண்ணணும், நம்ம தமிழ் கல்ச்சர் கலாச்சாரத்தை கொண்டு போகணுங்கிறது என்னுடைய நோக்கம். ஸோ ட்ரெடிஷ்னல் ரவுண்டில் நான் ப்ரைடல் லெஹங்காவோட நாங்கள் எக்ஸ்போஸ் பண்ணியிருந்தேன். என்னோட இதை ஆட்டிடியூட், நம்ம ஆட்டிடியூடாக இருந்தாலும் என்னதான் இருந்தாலும் ட்ரெடிஷ்னல் இருக்கிறது ஒரு பெட்டர் லுக், அது நம்மளோட கல்ச்சரை கொண்டு போயிட்டே இருக்கணும். ஸோ அடுத்த டைம் என்னோட இன்டர்நேஷ்னல் ரவுண்ட் சாரியில் கொண்டு போகலான்ற மாதிரி தாட்டில் இருக்கேன். ஸோ இன்றைக்கி நான் மிஸ்ஸஸ் குளோபல் இன்டர்நேஷ்னல் 2024 ஸ்டாண்டர்ட் கேட்டகரி வின் பண்ணியிருக்கேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ மேரேஜ்க்கு அப்புறமும் யாரும் எதுவும் அவங்களோட பேஷனை விட்டுறாதீங்க, கண்டினியூ பண்ணிகிட்டே இருங்க. தேங்க்யூ ஸோ மச். சப்போர்ட் ஆரம்பத்தில் நம்ம ஊர் சைட் படி ஆரம்பத்தில் இல்லை, பட் அதுக்கப்புறம் போக போக நம்மளோட வின்னிங் போக போக என்னுடைய அப்பா, அம்மா, கணவர், குழந்தை எல்லாருமே, எனக்கு 6 வயசில் குழந்தை இருக்குது. ஸோ எல்லாருமே சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. என்னுடைய அப்பா கீர்த்தி வியாபாரம் தான் பண்ணிகிட்டு இருக்காங்க. என்னுடைய கணவர் டிரைவர் தான். ஸோ இது என்னுடைய பெரிய சக்ஸஸாக இருக்குது. இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் அச்சீவ் பண்ணணுன்னு விஷ் பண்ணிக்குவாங்க எல்லாருமே. நீங்கள் எல்லோரும் உங்களை எல்லோரும் வேண்டிக்கிறேன். எந்த ஏஜ் குழந்தை வந்தாலும் உங்களோட எதுலேயுமே பாஸ் ஆகக்கூடாது. நெக்ஸ்ட் ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கணும். எந்த தடவை வந்தாலும், திரும்ப ஃபெயிலியர் வந்தாலும் அதோட ஓகே தோத்துட்டோம் அப்படின்னு ஸ்டாப் பண்ணாமல் திரும்ப ஓகே மறுபடியும் திரும்ப ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கணும். நமக்கு பிடிச்சிச்சின்னா நம்ம திரும்ப ட்ரை பண்ணிக்கிட்டே தான் இருப்போம். ஸோ கீப் ட்ரையிங், அச்சீவ் பண்ணுங்கள். தேங்க்யூ, வணக்கம். இந்த போட்டியில் எந்த மாதிரியான ரவுண்ட்ஸ்லாம் இதில் இருந்தது, உங்களுக்கு யார் ரொம்ப டஃப்பாக இருந்தாங்க? போட்டியில் நமக்கு இன்டர்வியூ ரவுண்டுன்னு ஒரு ரவுண்டை கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க. அது எனக்கு டஃப் கொடுக்குற மாதிரி நம்ம இந்தியாவிலேருந்து இன்னொருத்தவங்க வந்திருந்தாங்க. அவங்க எனக்கு ரொம்ப ப்ரொஃபஷ்னலாக அவங்க பேசினது பிடிச்சிருந்துச்சி. அவங்ககிட்டேருந்து நான் நிறைய விஷயம் கற்றுக்கிட்டேன். அவங்களுடைய வாக், அவங்க ஸ்டைல்லேருந்து நான் நிறைய விஷயம் லேர்ன் பண்ணிக்கிட்டேன். இதில் நமக்கு டேலண்ட் ரவுண்ட் இருந்துச்சு. டேலண்ட் ரவுண்டில் நான் டான்ஸ் பர்ஃபார்ம் பண்ணியிருந்தேன். தென் ட்ரெடிஷ்னல் ரவுண்ட், நிறைய சீக்வன்ஸ் ஒரு ரவுண்டாக நம்ம கிளியர் பண்ணி வந்திருக்கோம். 5 டேஸ் இந்த ஈவெண்ட் நேபாள் காத்மண்டுவில் நடந்துச்சு. ஸோ எல்லாருமே இதே போல் அடுத்தடுத்து உங்கள் கனவுகளை தொடரணும். நன்றி. காங்கயம் முத்துவின் வின்எஸ்எஸ் பிராண்ட் அரிசிகள் தரத்திலும் சுவையிலும் என்றும் நம்பர் 1.